ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷத்தீவுகளில் ஒன்றான அகட்டி ஐலாண்டில் நாங்கள் பார்த்த என்ஜாய் பண்ண ஸ்வீட் மொமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து அலையன்ஸ் ஏர் மூலமாக அகட்டி ஐலாண்ட் வந்து சேர்ந்தோம். அரபிக்கடலில் தான் இந்த லக்ஷத்தீவு கூட்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். லட்சத்தீவு கூட்டங்களில் 36 தீவுகள் இருக்குங்கிறாங்க. இதில் 10 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. நியர்லி 1.5 hours எடுத்தது. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் இஸ்லாமியராக தான் இருக்காங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்கள் தான் நம்ம கண்ணு முன்னால் நிற்குது. அதனால் தேங்காய் எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட தொழில் என்னென்னா மீன் பிடித்தல், மீன் பதப்படுத்தல், இதுதான். அதனால் பதப்படுத்தப்பட்ட மீன் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்டில் சுமார் 10,000 மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் தான். இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது அந்தான் பீச் தான். இங்கே மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா இந்த ஸ்விங் தான். இங்கே போனவங்க எல்லோரும் இந்த ஊஞ்சலில் ஆடிட்டு தான் வருவாங்க. இந்த கடல் படிக தெளிவான நீல நிற கடலாக இருக்குது. வெண்மையான மணலையும் இங்கே பார்க்க முடியுது. இங்கே போகிறதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். நாங்கள் போன இந்த கிளாஸ் பாட்டம் போட் ரைட் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இங்கே இந்த கடலோட அழகை பாருங்கள், எவ்வளவு ப்ளூ கலரில் இருக்குன்னு. இந்த கிளாஸ் வழியாக கடலுக்கு அடியில் இருக்க கடற்பாசிகளையும் பவளப்பாறைகளையும் கடல் ஆமை இதெல்லாம் கூட எங்களால் பார்க்க முடிஞ்சது. கடலில் ஸ்கூபா டைவிங் கூட எங்கள் பசங்க பண்ணாங்க. காலை நேரத்தில் அங்குள்ள அழகை பாருங்கள்.
உள்ள லகூன் பீச்சுக்கு கூட நாங்கள் போனோம். இந்த கடல் சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்கே இருந்து பார்க்கறதுக்கு சன்செட் அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த பீச் மணலில் உட்கார்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.